டான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் பாரம்பரியமான கலை. அது மட்டும் இல்லாம, அதுல பரதநாட்டியத்துக்குன்னு தனி முக்கியத்துவம் இருக்கு. ஆனா, நீ ஆடுறத பார்த்தா, அது உண்மையிலேயே பரதநாட்டியம் மாரி தெரியல. உங்களுக்கு தெரியலைன்னா, தயவுசெய்து அந்த விஷயத்த செய்யாம இருந்துக்கங்க. ஆனா, எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மமதையில அத ரொம்ப தப்பா செஞ்சு, அத அவமானப்படுத்தாதீங்க. ஏன்னா, தமிழகத்தோட ரொம்பவும் பாரம்பரியமான கலை தான் பரதநாட்டியம். அதுல உங்களுடைய ஸ்டைல மிக்ஸ் பண்ணி ஆடுறேங்கிற பேர்ல, அந்த கலைய அவமானப்படுத்தாதீங்க. உங்களுக்கு இது ரொம்பவும் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடிகர் மற்றும் டான்சரான பிரபுதேவாவ இன்னைக்கு ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க சஞ்சீவ் அவங்களுடைய மனைவியான பிரீத்தி. அது மட்டும் இல்லாம இது நான் ரொம்பவும் லேட்டா போடுற அந்த ஒரு வீடியோ அப்படின்னாலும் கூட இதுக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நீங்க செய்யறது பரதத்தையே அவமதிக்கிறதுக்கு சமம். அது மட்டும் இல்லாம நீங்க இவ்வளோ நாள் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திரையுலகம் நினைச்சிட்டு இருந்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க சஞ்சீவ் அவங்களுடைய மனைவியான பிரீத்தி. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக முதல்வர் விஜய் ஆனதுல இருந்தே அவருடைய ஃப்ரெண்டான சஞ்சீவ் மற்றும் அவருடைய மனைவி பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான விஷயங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் பிரபுதேவா மாஸ்டரை ரொம்பவும் மோசமாக கண்டிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் பரவலான ஒரு பேசுபொருளாகவும் அமைஞ்சிருக்கு. நடிகர் பிரபுதேவா ஒரு நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது பலருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி அவர் ஒரு நல்ல கிளாசிக்கல் டான்சர், அதாவது பரதநாட்டியத்தை முறைப்படி கற்றவர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குருவோட அந்த அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அந்த நடந்துக்கிட்ட அந்த ஃபெஸ்டிவலில் தான் அவர் அந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய குருக்கு நான் மரியாதை செலுத்துகிற விதமாக நான் பண்ணினது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு டான்சர் அப்படிங்கிறது தான் பலருக்குமே தெரியும். ஆனால் நான் முறையான ஒரு கிளாசிக்கல் டான்சர் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. பரதநாட்டியம் அப்படிங்கிறது ஆன்மாவில் இருந்து கலந்து வருது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உடல் இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக ரப்பர் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் டான்ஸ் மட்டும் இல்லாமல் நான் பரதநாட்டியத்தையும் முறைப்படி கற்று இன்னைக்கு வரைக்குமே அதை நான் அரங்கேற்றம் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டான்ஸ் மட்டும் இல்லை, பரதம் மட்டும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கலை தொழில் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எதையும் நான் கீழேயோ இல்லை மேலேயோ நான் வச்சு பேசலை அப்படிங்கிற மாதிரி தன் பக்கம் நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி பேசின சஞ்சீவோட மனைவியான பிரீத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆடினது பரதமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டான்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் கூட நளினமே கிடையாது. உங்களுடைய டான்ஸை தான் நீங்கள் பரதத்தில் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் இப்போ பரதம் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரதம் ஆட தெரியல அப்படின்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் அதை ஆடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மேலே நீங்கள் பண்ணின அந்த விஷயத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த கலையை நீங்கள் அவமதிக்கிறதா தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் பரதம் அப்படிங்கிறது தமிழகத்தில் மட்டும் கிடையாது, தமிழகத்தையும் தாண்டி இந்தியாவை தாண்டி நிறைய வெளிநாடுகளில் இதை வெளிநாட்டவரும் கற்றுட்டு வராங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்பேற்பட்ட ஒரு கலையை அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த போஸ்டர் ரொம்ப லேட்டாக போட்டால் கூட ஆனால் இந்த போஸ்டர் நான் ரொம்பவும் அவசியமாக தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் பக்க சைடில் இருந்த அந்த விளக்கத்தை அவங்க கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து நான் இந்த விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டராக நீங்கள் மொத்தமாக இந்த தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானீங்க, ஆனால் உங்களாலேயே பாரதத்துக்கு இப்படி ஒரு அவமானம் வரும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா எத்தனையோ பரத கலைஞர்கள் இன்னும் தமிழகத்தில் மட்டும் கிடையாது, ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட இருக்கிறாங்க. அவங்க கேட்டால் நல்லாவே தெரியும் நீங்கள் ஆடினது உண்மையிலேயே பரதமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆடினதோடைய அந்த வீடியோவை மறுபடியும் எடுத்து பாருங்கள். அதில் கொஞ்சமாவது நளினம், முத்திரை, அசைவு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆடின டான்ஸுக்கும் உங்கள் பரதத்துக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பிரபுதேவாவை சரமாரியா பேசியிருக்கிறாங்க சஞ்சீவோட மனைவியான பிரீத்தி. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆடின அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவுக்கு வைரலாகவும் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.